ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். எப்போதும் இட்லி தோசைக்கு செய்கிற சட்னி உங்களுக்கு போர் அடிச்சிச்சா அப்படின்னு கொஞ்சம் வித்தியாசமா இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்க. தக்காளி கொத்தமல்லி சட்னி கொஞ்சம் வித்தியாசமா இன்னைக்கு ட்ரை பண்ண போறோம். சரி வாங்க, டிலே பண்ணாம இந்த சூப்பரான தக்காளி கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு வடச்சட்டி அடுப்பில் வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கோங்க. இந்த சீரகத்தோடவே ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் இந்த மாதிரி சாப் பண்ணிட்டு சேர்த்திக்கலாம். இது இதோட வறுத்துக்கோங்க. இது ரொம்ப நேரம் வதங்க வேணாம், லேசா வதங்கினா போதும். வதங்கினதும் நம்ம ஒரு 2 பெரிய தக்காளி இந்த மாதிரி ரஃபா சாப் பண்ணிட்டு அதை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கோலி குண்டு சைஸ் புளி அதையும் இதில் சேர்த்துடுங்க. இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் இதை வந்துட்டு வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வைங்க. ஒரு 2 நிமிஷத்துல தக்காளி வந்துட்டு சாஃப்டா வெந்துடும். வேகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 2-3 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, தக்காளி நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. நான் ஒரு 4 மிளகாய் சேர்த்துறேன். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் இதோட சேர்த்து லேசா வதக்கி விட்டுருங்க. லேசா வதக்கினா போதும். சும்மா ஒரே ஒரு பெரட்டை மட்டும் பெரட்டி நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இப்போ இதை வந்துட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு நம்ம அரைச்சிக்க போறோம். நம்ம வதக்கின தக்காளி எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார்ல போட்டாச்சு. கூடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி தேவைப்படாது, ஏன்னா தக்காளிலேயே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை வந்து அரைச்சிக்கோங்க. இப்போ சட்னி இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு கப்புக்கு மாத்திடலாம். நம்மளோட சிம்பிளான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியை உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க வந்துட்டு தாளிச்சு யூஸ் பண்ணலாம். தாளிக்காமையும் இது நல்லா தான் இருக்கும். நான் இன்னைக்கு வந்துட்டு இதை தாளிக்க போறது இல்லை. தாளிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சமா எண்ணெய் விட்டு கொஞ்சமா கடுகு கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு தாளிச்சு கொட்டிக்கோங்க. இந்த சூப்பரான சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.